அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தது இயல்பு. அம்மா ஒரு நட தேடுவேன்னா ஒரு இப்படி இருப்பாங்கம்மா. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அம்மா கொஞ்சம் டீப்பா சொல்லிடுறியாம்மா? ஓகே ராதனா. அஞ்சாமைனா பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க, அப்போ ஒரு நாய் உன்கிட்ட வருதுன்னா நீ பயந்துட்டு ஓடி போகிறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணால் தான் அங்கே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஆனால் அதுக்கு மாறாக நீ அதை கண்டுக்காமல் நீ அமைதியாக நின்றுட்டு அது போனதுக்கப்புறம் நீ நடந்தனா அங்கே பிரச்சனையே வராது. அதுதான் அஞ்சாமை, பயப்படாமல் இருக்கணும். ரெண்டாவது குணம் ஈகை. ஈகைனா மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற மனப்பான்மை நம்ம இருக்கணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 5 சாக்லேட் இருக்குன்னா வேறு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இருக்கணும். அதுதான் ஈகைன்றது. அறிவு. ஒரு தலைவராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும். அறிவே இல்லாமல் எதையும் யோசிக்காமல் அவங்க தெளிவாக சிந்திக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள நம்பி இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ஒரு நல்ல தலைவராக இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல தெளிவான ஒரு அறிவோடு தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஊக்கம். ஊக்கம்னா என்னென்னா நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி நாம் நம்மளுடைய நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு உற்சாகமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஊக்கம்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்த 4 குணமும் ஒரு தலைவருக்கு குறையாமல் இருக்கிறது இயல்புன்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.